ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் முதலாம் ஸ்கந்தம் 16வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்துடைய தலைப்பு பரீட்சித் மகாராஜா கலியுகத்தை எவ்வாறு வரவேற்றார். பரீட்சித் மகாராஜா கலியுகத்தை வரவேற்ற விதம். இன்னைக்கு படிக்கிற பார்த்தோம் ஸ்லோகம் 18 முதல் 24 வரை. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. नारायण नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवतः सेवया भगवतीरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। धर्मपदकेन चरन् विच्छायां बलप्यगां पृच्छति स्म सृजवदनां विस्साम् इव मदादरम् விஸ்வா இவமாதரம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வ திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபா ஜெய். ஸ்ரீல பிரபுபா ஜெய். தர்மத்தின் கொள்கைகளின் சொரூபமான தர்மம் ஓர் எருதின் வடிவில் தெரிந்து கொண்டிருந்தது. தன் குழந்தையை இழந்து துன்புறும் ஒரு தாய் போல காணப்பட்ட பசுவின் வடிவில் இருந்த பூமி தாயை அது சந்தித்தது. ஒளிவிழந்து காணப்பட்ட பசுவின் கண்களில் கண்ணீர் ததும்பியது. இவ்வாறாக தர்மம் பூமி தாயை பார்த்து பின்வருமாறு விசாரித்தது. சரி, ரொம்ப அழகான ஒரு உவமை, ரொம்ப அற்புதமான பாடம், வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான பாடம். பாகவதம் முழுதுமே நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம என்ன கடைபிடிக்கணும், எப்படி இந்த மனித வாழ்க்கையை நாம் சரியா பயன்படுத்திக் கொள்வது, இந்த மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, பாகவதம் முழுவதுமே மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, இந்த மனித வாழ்க்கையுடைய லட்சியம் என்ன, நம்முடைய லட்சியம், மனித வாழ்க்கையோட லட்சியம் என்ன, அதை அடையிறதுக்கு என்ன பண்ணணும், அது அந்த லட்சியத்தை அடைவதற்கு என்ன பண்ணணும். அப்போ காமேஷ்ய நா இந்திரிய பிரீத்தி லாபோ ஜீவே யாவதா ஜீவசிய தத்துவ ஜிக்யாசா நார்த்தோய சேச கர்மபி. பாகவதம் என்ன சொல்லுதுன்னா, இந்த மனித வாழ்க்கை இருக்கு இல்லையா, இந்த மனித வாழ்க்கையானது புலனின்பத்துக்காக அல்ல, புலன்களை திருப்திப்படுத்துறதுக்காக அல்ல. அந்த புலனின்ப வாழ்க்கை ஒரு விலங்கோட வாழ்க்கையில கூட இருக்கு. நாய், பன்றி, பூனை, ஒட்டகம் இதெல்லாம் கூட புலன்பாடு போய்க்கு. மனித வாழ்க்கை காமேஷ நான் இந்திரிய பிரீத்தி, நோ நோ ஃபார் சென்ஸ் கிராட்டிபிகேஷன். மனித வாழ்க்கை புலன் திருப்திக்காக அல்ல. இப்ப மனித வாழ்க்கை எதுக்காக? ஜீவசிய தத்துவ ஜிக்யாசா. மனித வாழ்க்கை கேள்வி கேட்கும். நான் யாரு, எனக்கே கஷ்டம் வருது, என்னால ஏன் இங்க சந்தோஷமா இருக்க முடியல, சரி சந்தோஷம் வருது போகுது, கஷ்டமும் வருது போகுது, சந்தோஷத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், எப்படி இந்த பூமியில நான் ஒரு அமைதியா நிம்மதியான ஒரு வாழ்க்கை, நல்ல நிம்மதியா வாழணுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்களுக்கு ஒண்ணு வேண்டாங்க, நோய் நொடி இல்லாம நிம்மதியான வாழ்க்கை இருந்தா போதும். சிலர்லாம் சொல்லுவாங்க, சிலர் என்ன சொல்லுவாங்க, ஐயா சாமி எங்களுக்கு செல்வம் பணம் காசெல்லாம் கூட வேண்டாம், நோய் நொடி இல்லாம நிம்மதியான ஒரு அமைதியான வாழ்க்கை அது இருந்தா போதும். ஏன்னா வாழ்க்கையில நிம்மதியை தான் எல்லாம் தேடுறேன். எங்கேயாவது நிம்மதி கிடைக்குமா, மன அமைதி கிடைக்குமா, சந்தோஷம் கிடைக்குமா, எல்லாம் தேடுறேன்.
அப்ப அதற்கான வழி இங்க பாகவத்துல இருக்கு. நிம்மதியான அமைதியான ஒரு வாழ்க்கை. நம்ம எல்லாருக்குமே நிம்மதியான வாழ்க்கை வேணும், அமைதியான வாழ்க்கை வேணும், ஆனந்தமான வாழ்க்கை வேணும். அதுக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணா இது நம்ம அனுபவிக்கலாம். அப்போ சில நேரங்களோட நம்ம பேசுவோம் இல்லையா, எல்லாம் கலிகாலங்க, களி முத்தி போச்சு, என்ன சொல்றது, யார சொல்றது இல்லையா. நாட்டுல நாட்டுல நிறைய அசம்பாவிதங்கள், துர்சம்பவங்கள், பல்வேறு அசம்பாவிதங்களும் துர்சம்பவங்கள் நடக்கும்போது உடனே நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான், கலிகாலம் பாருங்க, களி முத்தி போச்சு. ஆசிரியரே மாணவர்கிட்ட தவறா நடந்து கொள்கிறார், மாணவர் ஆசிரியரை திருமணம் செய்து ஓடி விடுகிறார் இல்லையா. இன்னைக்கு நிறைய நியூஸ் பேப்பர்ல வருது, இன்னைக்கு செய்தித்தாள்கள்ல, சமூக வலைதளங்கள்ல, சோசியல் மீடியால இதுதான் நிறைய தலைப்பு. மாணவர் ஆசிரியரை இழுத்து விட்டு ஓடிவிட்டார், ஆசிரியர் மாணவரிடம் தவறாக நடந்து கொண்டார், சிறுவர்கள் பலாத்காரம் செய்யப்படுகிறார்கள், முதியவர்கள் ரொம்ப மோசமாக நடந்து கொள்கிறார்கள், அரசு அதிகாரிகள் ஊழல் செய்கிறார்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அன்றாட வாழ்க்கையில. தந்தையே பிள்ளையிடம் தவறாக நடந்து கொண்டார், நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம் அன்றாட வாழ்க்கையில. இதெல்லாம் பார்க்கும்போது உடனே நம்ம என்ன சொல்லுவோம், பாருங்க களி தன் வேலையை காமிக்க, களி முத்தி போயிருச்சு. ஆனா பாருங்க, கலியுகம் தொடங்கி வெறும் 5000 சொச்ச வருஷம் தான், 5000 வருஷம் தான் இருக்கு. மத்த கலியுகத்தோட டியூரேஷன் கலியுகத்துடைய காலம் கலிகாலம் 4,32,000 வருஷம். கலிகாலம் எத்தனை மொத்தம், 4,32,000 வருஷம். அந்த 4,32,000 வருஷத்துல வெறும் 5000 வருஷம் தான் நம்ம கிராஸ் பண்ணிருக்கோம். கலியுகம் எவ்வளவு கடந்து போயிருக்கு, வெறும் 5000 வருஷம். இந்த 5000 வருஷத்துக்குள்ளேயே இவ்வளவு விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, போக போக இனி என்னெல்லாம் பார்க்க வேண்டியது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த சத்சங்கத்துல எவ்வளவு பேர் 80 கிட்ஸ், 80s 90s 70s 70வது ஆண்டுல 1970 80 90ல பிறந்தவங்க. நம்ம அன்னைக்கு பார்த்த சீதோஷனம், நாம் அன்னைக்கு பார்த்த சீதோஷனம், நாம் அன்னைக்கு அனுபவித்த வாழ்க்கை, நாம் அன்றிருந்த ஆரோக்கியம், நமது ஆரோக்கியம், நமது உணவு, உணவு பழக்க வழக்கங்கள், ஆரோக்கியம், சீதோஷனம், குடும்பம் எல்லாம் மாறிடுச்சா? கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. 2-3 ஜெனரேஷன், 2-3 தலைமுறைக்கு பின்னாடி போனா, 2-3 தலைமுறைக்கு பின்னாடி போன வாழ்ந்த வாழ்க்கைக்கும் 2K இப்ப வாழ்ற வாழ்க்கை, 2000 வருஷம் இப்ப வாழ்ற வாழ்க்கைக்கும் பெரும் வித்தியாசம் இருக்கு. விலைவாசி உயர்வாகட்டும், சீதோசன மாறுபாடுகளாகட்டும், மக்களது பழக்க வழக்கங்கள், நடத்தை எல்லாமே மாறிடுச்சு. ஏறக்குறைய நிறைய விஷயங்கள் இந்த 2 தலைமுறையிலே பார்க்க. இது கலியினுடைய வேகமான வளர்ச்சி. கலி ஒரு பக்கம் வேகமா வளர்ந்துட்டு, கால சக்கரம் சுரண்டுகிட்டே இருக்கு இல்லையா. ஒரு சைக்கிள்ல பெடல் மிதிக்கும் போது அப்படியே சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி காலம் சத்யா திரேதா துவாபரா கலி, சத்யா திரேதா துவாபரா கலி. முதல்ல சத்தியுகம், அப்புறம் திரேதாயுகம், அப்புறம் துவாபரயுகம், அப்புறம் கலியுகம். சத்தியுகம், திரேதாயுகம், இப்படி மாறி மாறி 4 யுகங்கள். இந்த 4 யுகங்களையும் 4 விதமான உலோகத்தோடு ஒப்பிடுவாங்க. 4 யுகத்தை எதோடு ஒப்பிடுவாங்க? 4 விதமான உலோகங்கள்: தங்கம், வெள்ளி, வெண்கலம், இரும்பு. தங்கம், வெள்ளி, வெண்கலம், இரும்பு. தங்கம் விலை உயர்ந்தது. நாளுக்கு நாள் தங்கம் விலை கூடிட்டே இருக்கு கலியுகத்துல. நான் சின்ன பையனா இருந்தப்ப தங்கத்தோட விலைக்கும் இப்ப இருக்கிற தங்கத்தோட விலைக்கும் எவ்வளவு வித்தியாசம் உங்களுக்கே தெரியும். சோ தங்கத்தோட விலை, தங்கம் விலை உயர்ந்தது. அதனை காட்டிலும் விலை கொஞ்சம் குறைஞ்சது வெள்ளி. வெள்ளி காட்டிலும் விலை குறைந்தது வெண்கலம். வெண்கலத்தை காட்டிலும் விலை குறைந்தது இரும்பு. அப்ப இந்த 4 யுகமும் சத்தியுகம் பொற்காலம், சத்தியுகம் பொற்காலம், திரேத்தயுகம் வெள்ளி காலம், துவாபரயுகம் வெண்கல காலம், கலியுகம் இரும்பு காலம்.
அந்த இரும்பு காலம் போய் பிளாஸ்டிக் காலம் ஆயிடுச்சு கலியுகம். கலியுகத்துல இரும்பு இல்ல, எல்லாம் பிளாஸ்டிக். உட்கார சேர் பிளாஸ்டிக், சாப்பிட்ற தட்டு பிளாஸ்டிக், எல்லாத்துலயும் பிளாஸ்டிக். ஆனா ஒரு காலத்துல தங்க தட்டுல சாப்பிட்டுருக்காங்க, வெள்ளி தட்டுல சாப்பிட்டுருக்காங்க, வெங்கல தட்டுல சாப்பிட்டுருக்காங்க. இன்னைக்கு பேப்பர் பிளேட்ல சாப்பிட்டு பேப்பர் பிளேட். ஒரு காலத்துல நல்ல வாழை இலை போட்டு சாப்பிடுவோம், தலை வாழை இலை. இன்னைக்கு வாழை மரம், யாருக்குமே வாழை மரம் போயிடுச்சு, வாழை இலை விலை விலை அதிகமாயிடுச்சு. எனக்கு ஒரு நாள் ஒரு பிரசாதம் சாப்பிட கூப்பிட்டாரு. நான் போனேன், பிரபு இருங்க இலையை எடுத்துட்டு வரேன்னு. சரி, நான் கூட ஏதோ வாழை இலை தான் போடுவாரு, இலைன்னா வாழை இலை தானே. அங்க பார்த்தா பச்சை கலர்ல ஒரு பேப்பர் வந்தது. பச்சை கலர் என்ன பிரபு இது? கம்ப்யூட்டர் இலை பிரபு இது. பச்சை கலர்ல ஒரு பேப்பர், சாணி கலர்ல ஒரு பேப்பர் இருந்துச்சு. இது என்னங்கன்னு கேட்டா, இதுதான் கம்ப்யூட்டர் இலை. இந்த மாதிரி கலியுகத்துல எல்லாமே கீழ்நிலை ஆகிவிட்டது, கீழ்நிலையா போயிடுச்சு. சரி, இப்ப இதுக்கும் இந்த சத்சங்கத்துக்கு என்ன சம்பந்தம்? சம்மந்தம் இருக்கு. ஏன் என்ன சம்மந்தம் இருக்குன்னா, பரீட்சித், பரீட்சித்தோட சரித்திரம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும். இதுக்கு முந்தைய அத்தியாயங்கள்ல பரீட்சித்தை பத்தி எல்லாம் பேசியிருப்பாங்க. பரீட்சித் மகாராஜா பாண்டவருடைய பேர குழந்தை, அபிமன்யுடைய பையன். அர்ஜுனன், அர்ஜுனுடைய பொண்ணு பையன் அபிமன்யு, அபிமன்யுடைய பையன் பரீட்சித். இந்த குழந்தை பிறந்த உடனே ஜாதகம், எல்லா குழந்தையும் பிறந்தோன்னு ஜாதகம் எழுதுவாங்க இல்லையா? நல்ல ஜோதிட சாஸ்திர நிபுணர், நல்ல ஜோதிடம் அறிந்த ஜோதிட விற்பனர், அந்த அஸ்ட்ராலஜர், அவரை கூப்பிட்டு இந்த குழந்தை பிறந்த தினம், அந்த நேரம், அந்த நட்சத்திரம், அந்த திதி, அதை வச்சு டைம் பிளேஸ், எந்த இடத்துல, எந்த நேரத்துல, எந்த நட்சத்திரத்துல, என்ன திதியில இந்த குழந்தை பிறந்தது, இந்த குழந்தையோட சுபாவம் எப்படி இருக்கும் அப்படின்னு கணிக்கிறாங்க, கணிச்சு சொல்லுவாங்க. நம்மள கூட சொல்லுவாங்களே, மிதுனாசி நேயர்களே நீங்க ரொம்ப கெட்டிக்காரங்க, சிம்மராசி நேயர்களே நீங்க சிங்கம் போன்றவங்க, ஓ கடகராசி நேயர்களே நீங்க தேல் போன்றவங்க, இப்படிலாம் சில சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி சில விஷயங்களை அந்த காலத்துல வேதத்தின் ஒரு பாகம் தான் ஜோதிட சாஸ்திரம். ஜோதிட சாஸ்திரங்கிறது வேதத்தின் ஒரு பாகம். அதை நல்லா கற்று படிச்சவங்க, அதுல வேத விற்பனரா இருக்கிறவங்க, ஜோதிட பான சாஸ்திரம், பான சாஸ்திரம் அறிந்து ஜோதிட சாஸ்திரம் அறிஞ்சவங்க ஒரு குழந்தைய பார்த்த உடனே அந்த பிறந்த தேதி நட்சத்திரத்தை வச்சு அந்த குழந்தையோட சுபாவம் என்ன, இந்த குழந்தை எப்படி வளரும், எதுல நாட்டம் அதிகமா இருக்கும், இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ யுதிஷ்டிர மகாராஜ் என்ன பண்ணாரு, பாண்டவர்களுடைய வம்சத்தில் இருக்கிற ஒரே வாரிசு, பாண்டவர் வம்சத்தில் இருக்கிற கடைசி வாரிசு தான் பரீட்சித். ஏன்னா ஏற்கனவே 5 குழந்தைகளை அஸ்வத்தாமன் கொண்டுட்டார். பாண்டவருடைய 5 பசங்களையும் அஸ்வத்தாமா என்ன பண்ணார், பிரம்மா அவங்க தூங்கிட்டு இருக்கும் போது அவங்கள போய் கண்ட தொடுமா வெட்டி பீஸ் பீஸா வெட்டி எரிச்சு போட்டார். ரொம்ப கொடூரமான செயல் அது. இது பிராமணனுக்கு உண்டான செயலே அல்ல. அஸ்வத்தாமன் செய்தது ரொம்ப கேவலமான செயல். சத்திரியர் போர் நேருக்கு நேர செய்வாங்க. சத்திரியர் புறமுதுகு காட்டி ஓட மாட்டாங்க. சத்திரியர் யுத்த பூமியில இருந்து புறமுதுகு காட்டி ஓட மாட்டாங்க, முதுகுல குத்த மாட்டாங்க, நேருக்கு நேரா தாக்குவாங்க. அதுவும் நிராயுத பாணியை தாக்கவே மாட்டாங்க. அதுவும் இரவு நேரத்துல தாக்க மாட்டாங்க, தூங்கிட்டு இருக்கும்போது தாக்க மாட்டாங்க. அதுக்கு அப்ப சத்திரியாவுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதாவது யுத்தத்துக்கான சட்ட திட்டங்கள். ஆனா அஸ்வத்தாமன் தனது நண்பனும் தனது ராஜாவுமான துரியோதனை சந்தோஷப்படுத்துறதுக்காக பாண்டவுடைய 5 குழந்தைகள் தூங்கிட்டு இருக்கும்போது அவங்கள போய் பீஸ் பீஸா வெட்டிட்டு. இந்த செயல் துரியோதனுக்கே சந்தோஷம் தரல, துரியோதனுக்கே திருப்தி இல்லை. ஏன்னா இவனுக்கு கோழை. அதனால அஸ்வத்தாமன் ஒரு உயர்ந்த பிராமணன், அவர் பிராமணிலே வீழ்ந்தவன், பிராமணனா பிறந்து வீழ்ச்சி அடைச்சவன். அதான் பிரம்மபந்து. பிரம்மபந்து அல்லது துஜபந்து அப்படின்னா உயர்ந்த குலத்துல பிறந்து அந்த தகுதி இல்லாதவங்க. பிராமண குலத்துல பிறந்து பிராமணனுக்கான தகுதி இல்லாதவங்க பிரம்மபந்து, துஜபந்து. சத்திரிய குலத்துல பிறந்து அதற்கான தகுதி இல்லாதவங்க சத்திரபந்து, அந்த தகுதி இழந்தவங்க. அப்படியெல்லாம் நடந்து கடைசியில அபிமன்யுடைய மனைவி உத்தாரா, உத்தரையின் கருவில இந்த ஒரு வாரிசு, பாண்டவருடைய வாரிசு, இதையும் கொன்று விட வேண்டும் என்று அஸ்வத்தாமன் பிரம்மாஸ்திரத்தை ஏவி விட்டார். உத்தரையின் கருவில் இருக்கக்கூடிய அந்த சிசுவை வதம் செய்யணும். உத்தரை 2 கைகளை உயர்த்தி பாகி பாகி கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிந்தா கோவிந்தா
அப்படின்னு பகவானுடைய நாமத்தை அழைத்து பகவானுடைய தாமரை திருப்பாக பிரார்த்தனை செய்து, ஓ எம்பெருமானே கேசவா, மாதவா, இந்த குழந்தை எந்த குற்றமும் செய்யாதது, தயவுசெய்து இந்த குழந்தையை காத்து அருள் புரியுங்கள் அப்படின்னு சரணாகதி பிரார்த்தம் பண்ண உடனே அவர் கருவில் பகவான் தோன்றி அந்த குழந்தையை காத்து அருளினார். அப்புறம் அந்த குழந்தை டெலிவரி ஆயிடுச்சு, குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்த உடனே யுதிஷ்டிர மகாராஜா இந்த குழந்தையை பத்தி கேட்கிறார், பரீட்சித்தோட ஆட்சி எப்படி இருக்கும், பரீட்சித் வந்து எப்படி எங்களுடைய ஆட்சிக்கு அப்புறம் எங்களது வாரிசான பரீட்சித்து இந்த பூமி எப்படி ஆழ்வார், அவருடைய ஆட்சி எப்படி இருக்கும். உடனே அந்த ஜோதிட வல்லுநர்கள்லாம் சொல்றாங்க, ஐயா யுதிஷ்டிர மகாராஜா, இந்த குழந்தை தானம் செய்வதில் சிபி சக்கரவர்த்தியை போலவும் வீரத்தில் ஸ்ரீ ராமச்சந்திரனை போலவும், இப்படி ஓரொரு உதாரணம். தானம் செய்வதில் சிபி சக்கரவர்த்தி, நாட்டை ஆள்வதில் ஸ்ரீராமன், அப்புறம் வீரம் விவேகம், பல்வேறு இதை சொல்லி இதெல்லாம் இந்த குழந்தை எக்ஸ்பர்ட்டா இருக்கு. உங்க ஆட்சிக்கு குறையாத ஆட்சி கொடுப்பாரு, இவருடைய ஆட்சி பொற்காலமா இருக்கு, பரீட்சித்தோட ஆட்சி பொற்காலமா. இது வந்து பரீட்சித்தோடைய காலம் வரைக்கும் இருக்கு. ஏன்னா தாப்பரயுகத்துடைய முடிவுல, தாப்பரயுகம் முடிய போது கலியுகம் தொடங்க போகுது. அப்பதான் பரீட்சித் இந்த உலகத்துக்கு சக்கரவர்த்தியா இருக்கு. ஒரு நேர்மையான மன்னன் நாடை ஆளும்போது கொள்ளையர்கள், திருடர்கள், அயோக்கியர்கள் வாழ சுருட்டிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. நாத்திகர்கள், கடவுள் நம்பிக்கையற்ற நாத்திகர்கள், கடவுள் மேல பொறாமை உள்ளவங்க, பிராமணர்கள், வேத கலாச்சாரம், இந்த பிராமண கலாச்சாரம் இது மேல பொறாமை உள்ளவங்க, இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு நேர்மையான செங்கோல் மன்னன் ஆட்சி செய்யும் போது வாழ சுருட்டிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அதே சமயம் அந்த இடத்துல ஒரு நேர்மையற்ற மன்னன் வரும்போது இவங்க எல்லாருக்காக துளிர் விட்டு இவங்க எல்லாரும் துளிர் விட்டு குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் கலியுகத்தோட ஆரம்பம். பரீட்சித் இருக்கிற வரைக்கும், பரீட்சித் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் கலி தன் வேலையை செய்ய முடியாது. அதனால கிருஷ்ணாவோட ஏற்பாடு என்னது, பரீட்சித் வந்து இந்த பூமியை விட்டு போகணும். சீக்கிரம் பரீட்சித் இந்த பூமியை விட்டு மறைஞ்சாதான் கலியோட ஆதிக்கம், கலியுகம் தொடங்க முடியும். ஒரு நேர்மையான மன்னன், ஆக சிறந்த ஒரு ராஜ ரிஷி பரீட்சித்தை வந்து மகா பாகவதா, பாகவதத்துல பரீட்சித்தை பத்தி சொல்லும்போது மகா பாகவதன், பெரும் பக்தர், பகவானுடைய பக்தர்களே உயர்ந்த பக்தர்னு சொல்லி மகா பாகவதன். அப்பேற்பட்ட ஒரு நேர்மையான கிருஷ்ண பக்தர், தூய பக்தர் நாடை ஆளும் போது அந்த ராஜ்யம் பொற்காலமா இருந்தது. அது இறைவனின் ராஜ்யமா இருந்தது. அது மன்னர் ஆட்சி அல்ல, மக்களுக்கான ஆட்சியா இருக்கு. பரீட்சித் மகாராஜ் இந்த உலகத்தை ஆளும் போது அது மன்னராட்சி தான், ஆனா மக்களுக்கான ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி. அப்படி ஒரு நேர்மை ரொம்ப அழகா ஆண்டு வந்தார். ஆனா என்ன பண்ணணும், கலியுகம் தொடங்கிதான் ஆகணும். இந்த யுகங்கள் மாறும்போது துவாபர யுகம் முடிஞ்சு கலியுகம் வரப்போகுது. அப்ப கலியுகத்துல என்ன நடக்குது, கலியுகத்துல என்னென்ன நடக்குது, இது அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல கலியுகத்துடைய சிம்டம் என்ன, கலியுகத்துடைய அடையாளம் என்ன, கலியுகத்துல என்னென்ன நடக்க போகுது, இதற்கான தீர்வு என்ன. சரிங்க, இதெல்லாம் பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் கண் கூட தெரியுது, இதற்கான தீர்வு என்ன. சரி, அப்ப இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்கு, தர்ம கொள்கையின் சொரூபமான தர்மம் ஒரு எருதின் வடிவில் தெரிந்து கொண்டிருந்தது. தன் குழந்தை இழந்த துன்புறும் ஒரு தாய் போல காணப்பட்ட பசுவின் வடிவில் இருந்த பூமி தாயை அது சந்தித்தது. ஒளிவிழந்து காணப்பட்ட பசுவின் கண்களில் கண்ணீர் ததும்பியது. இவ்வாறாக தர்மம் பூமியை பார்த்து பின்வருமாறு விசாரித்தது. அப்ப இங்க ரெண்டு உவமை எடுத்திருக்காங்க. ஒன்று வந்து எருது, அதாவது தர்ம தேவதை ஒரு எருதினுடைய வடிவு எடுத்திருக்கிறார். தர்ம தேவதை எப்படி இருக்காரு, ஒரு எருதினுடைய வடிவுல. ஆனா ஒரு கால்ல நிக்குது, 4 கால் உடைஞ்சு, அந்த எருது வந்து 4 கால் உடைஞ்சு ஒரு கால்ல நிக்குது. பூமி தாய் வந்து ஒரு பசு வடிவில் இருக்காங்க. பூமி தாய் வந்து ஒரு பசு வடிவில் இருக்கு, தர்ம தேவதை எருது வடிவில் இருக்கு. ஆனா ஒரு கால்ல தான் நிக்குது, 3 கால் உடைஞ்சு போச்சு, ஒரு கால்ல தான் நிக்குது. இப்போ இந்த ஒரு கால்ல நிக்கிற தர்ம தேவதை கண்ணுல இருந்து அப்படி கண்ணீர், பசுவோட கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. இந்த பசுவோட கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. அந்த பசுவை பார்த்து எருது வடிவில் இருக்கிற பசுவனுடைய வடிவில் இருக்கிற பூமி தாயை பார்த்து எருதினுடைய வடிவில் இருக்க தர்ம தேவதை பேசுறாரு.
இது தர்மாவும் பூமியும் பேசிக்கிட்டு ஒரு கான்வர்சேஷன். இது கலியுகம் தொடங்குறதுக்கான, கலியுக தொடக்கத்துல எப்ப என்ன நடந்தது, கலியுகத்துடைய அடையாளம் என்ன, ரைட்? இதுல பொருளுரையில ப்ரோப்பா ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. இங்க முதல் ஒரு விஷயம் என்னன்னா, தமிழ்ல வந்து இத மத கொள்கைன்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலி மத கொள்கை கிடையாது. தர்மம்னா மதம் கிடையாது. பிரபுபாதர் வந்து ஒரு கிளாஸ்ல என்ன சொல்லுவாரு, தர்மா அப்படிங்கிற வேர்டு, சான்ஸ்கிரிட்ல தர்மாங்கிற வேர்டுக்கு டிக்ஷனரியில இங்கிலீஷ்ல வந்து ரிலீஜியஸ் பிரின்சிபல் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காரு. டிக்ஷனரியில வந்து தர்மாங்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்துல ரிலீஜியஸ் பிரின்சிபல் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காரு. தர்ம கொள்கைகள் வந்து சமய கொள்கை, அது மத கொள்கை ஆக்சுவலி கிடையாது, தப்பான வார்த்தை. தர்மம் அப்படின்னா ஒருத்தருடைய உத்தியோக கடமை. தர்மம் என்றால் ஒருவருடைய உத்தியோக கடமை. பிராமணுடைய உத்தியோக கடமை என்ன, சத்திரியனுடைய உத்தியோக கடமை என்ன, வைசியன் வியாபாரியுடைய உத்தியோக கடமை என்ன, சூதரனுடைய உத்தியோக கடமை என்ன, இதுதான் தர்மம். அவங்களுடைய ஒன்ஸ் ஆக்குபேஷனல் டியூட்டி. ப்ரோப்பா வந்து தர்மாங்கிறது விளக்கம் கொடுக்கும் போது, when Prabhupada explained dharma, he gives that dharma means one's occupational duty, one's eternal dharma. தர்மம் என்றால் ஒருத்தருக்கு விதிக்கப்பட்ட கடமை, நாம் செய்ய வேண்டிய செயல், அதுதான் தர்மா. பட் இவங்க என்ன டிரான்ஸ்லேட் பண்றாங்க தமிழ்ல, மத கொள்கை. மத கொள்கை கிடையாது. தர்மம் என்றால் மத கொள்கை கிடையாது. தர்மம் என்றால் நம்முடைய டியூட்டி, நம்முடைய தொழில், ஒருத்தருடைய ஆக்குபேஷனல் டியூட்டி. சரி, இப்ப வந்து இந்த தர்ம தேவதை வந்து பசு வடிவில் இருக்கிற பூமி தாயை பத்தி பேசுறாங்க. என்ன கேக்குறாங்க, தர்ம உவாச்ச கசித் பத்ரே நாமயம் ஆத்மனஸ்தே இச்சாயாசிம் லாயதே சண்முகேன ஆலக்ஷயே பவதிம் அந்தராதிம் தூரோ தூரே பந்தும் சோசசி கஞ்சனாம்ப. தர்ம தேவதை ஒரு எருதின் வடிவில் இருந்து கொண்டு கேட்டது. யாரை பார்த்து? பசுவை பார்த்து கேக்குது. என்ன கேக்குது? ஓ, நீ ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியும் இழந்து விட்டாயே. இந்த பசு பார்த்தா, தர்ம தேவதை இருக்கு இல்லையா, அத பசு பார்த்து கேக்குறாங்க, உனக்கு ஆரோக்கியம் மகிழ்ச்சி இல்லாத மாதிரி இருக்கே, நீ ஏன் துன்ப நிலையில் மூடப்பட்டிருக்கிறாய்? உன்னை பார்த்தா ஒரே துன்பமா இருக்கு, உன் முகத்துல சந்தோஷமே இல்ல, உன்கிட்ட ஆரோக்கியம் இல்ல, உன்கிட்ட மகிழ்ச்சியும் இல்ல, உன்கிட்ட சந்தோஷமும் இல்ல, நீ கருப்பாகி விட்டாய் என்று உன் முகமே காட்டுகிறது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் இல்லையா, உள்ள மனசு சுத்தமா இல்ல, மனசு சந்தோஷமா இல்ல, முகம்லாம் வாடி போய் கருப்படிச்சிடும். சோ முகம் வந்து இப்படி இருக்கு. ஏதேனும் உள்நோயினால் நீ துன்புறுகிறாயா? உனக்கு ஏதாவது உள்ள வியாதி இருக்கா? அல்லது வெகு தூரத்தில் உள்ள யாரோ ஒரு உறவினரை பற்றி நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? ரைட். சோ தர்ம தேவதை இந்த பசுவை பார்த்து கேக்குது, உனக்கு ஏன் ஆரோக்கியம் இல்ல? நீ எலும்பு தோலுமா இருக்கியே, உனக்கு சந்தோஷமும் இல்ல, ரொம்ப துன்பமா இருக்க, உடம்பெல்லாம் முகம்லாம் கரு கருன்னு பாடி போயிருக்கு, உனக்கு ஏதோ உள்ள வியாதி இருக்கா என்ன? ரொம்ப தூரத்துல இருந்து உறவினரை நீ பிரிஞ்சுட்டேன்னு வருத்தப்பட்டு இருக்கியா? இதெல்லாம் வந்து கலியுகத்தோடைய ஒன் ஆஃப்டர் அனதர் சிம்டம், கலியினுடைய அறிகுறி. கலியுகத்தோட அறிகுறி என்னது? ஒண்ணு நான் இங்க சொல்லியிருக்கேன். கலியுகத்துல என்ன நடக்குது அப்படின்னா, நமது ஆரோக்கியம், நமக்கு ஆயுள் காலம் வந்து 100 வயசு. இந்த 100 வயசு எவ்வளவு பேர் இன்னைக்கு வாழ்றாங்க? மேக்சிமம் பாத்தீங்கன்னா 65, 70, 72, 74. அதை தாண்டி 90 வயசு வரைக்கும் இருந்தா அது ஆச்சரியம் தான். 100 செஞ்சுரி அடிச்சுட்டா அது உலகமாக அதிசயம். நீ கலியுகத்துல 100 வயசு வாழ்ந்தா அந்த 100 வயசு அல்ப ஆயுசு தான். பிராயணா அப்பாய காலோ அல்ப ஆயுசு கேஜன். இந்த 100 வயசு அல்ப ஆயுசு. அப்புறம் ஆரோக்கியமே இல்லை, சாப்பிட்றது பூரா கெமிக்கல், எல்லாத்துலயும் இங்க ரசாயன கழிவு, இயற்கையான உணவே கிடையாது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம தாத்தாவுடைய அப்பா இல்ல பாட்டியோடைய அம்மா, அவங்க வயசு, அவங்கள விடுங்க, ஏன் நம்ம அப்பா வயசு வரைக்கும் நம்ம இருப்போமா? நம்ம பாட்டி வயசு வரைக்கும் நம்ம இருப்போமா? அதே கேள்விக்குறிதான். பாட்டியும் பொண்ணும் போறாங்க, பாட்டி நல்லா நடந்து போற, பொண்ணு கால் வலிக்குதுங்கிறான். பொண்ணுக்கு 40 வயசு ஆச்சு, பாட்டிக்கு 80 வயசு ஆச்சு.
பாட்டி ஆரோக்கியமா நடந்து போறா, பொண்ணு சொல்ற அம்மா எல்லாம் நடக்க முடியலமா, கொஞ்சம் நில்லுமா. அப்ப இதுல யாரு பாட்டி? 80 வயசு உள்ளவங்க பாட்டியா, 40 வயசு உள்ளவங்க பாட்டியா? So, கலியுகத்துல ஆரோக்கியம் குறைந்து கொண்டே வருகிறது. இது கலியுகத்தோட ஆரம்பம். கலியுகத்தோட முடிவுல ரொம்ப வயசானவங்க யாருன்னா ஒரு 30 வயசு. 30 வயசு இருந்தாங்கன்னா அவருக்கு வயசாயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்குள்ளே ஒரு வயசான மாதிரி ஆயிடுவார். உடம்புல எல்லா வியாதியும் வந்துடும். இப்பவே நடக்குது. இப்பவே பாருங்க, புதுசு புதுசா வியாதி வருது. இப்போ இந்த வியாதி எல்லாம் சகஜமாயிருச்சு. ஒரு காலத்துல எனக்கு நல்ல நான் வந்து ஒரு 80 கிட்ஸ், நான் 80ல தோன்றிய குழந்தை. ஒரு காலத்துல ஹார்ட் அட்டாக், மாரடைப்புன்னு நான் கேள்விப்பட்டது ஏதோ வயசானவங்க, ரொம்ப வயசானவங்க, ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ். எங்கேயாவது யாரோ ஒன்று ரெண்டு பேர் எப்படிப்பா இறந்து போனாங்க, ஏதோ மாரடைப்புங்கிறாங்க. வயசு என்னாச்சு, 80க்கு மேல ஆயிடுச்சு. இப்படிதான் கேள்விப்பட்டோம். இன்னைக்கு இந்த ஹார்ட் அட்டாக்ங்கிறது சாதாரண வியாதி ஆயிடுச்சு. மாரடைப்பு இன்னைக்கு மாரடைப்புங்கிறது சாதாரண வியாதி. ஸ்ட்ரோக், பக்கவாதம். இந்த பக்கவாதம் வந்தது எதுனா, அதுவும் ரொம்ப வயசானவங்கள பார்த்துருக்கு. இன்னைக்கு சின்ன சின்ன பசங்களுக்கு எல்லாம் பக்கவாதம் வருது. அதுவும் சாதாரண வியாதி ஆயிடுச்சு. ஸ்ட்ரோக்கு தானே, சரி பண்ணிக்கலாம், பிசியோதெரப்பி போங்க, சரி பண்ணிடுவாங்க. அப்போ ஒரு காலத்துல எந்த வியாதி அபூர்வமா இருந்ததோ, மாரடைப்பு, பக்கவாதம், இதுல நீ கலியுகத்துல இப்ப இப்ப கரண்ட் சுச்சுவேஷன் சர்வசாதாரணமா வரும். 10 பேரை பார்த்தா 2 பேருக்கு மாரடைப்பு, 4 பேருக்கு ஸ்ட்ரோக், சர்வசாதாரணமா இருக்கு. ஆனா பாருங்க, ரொம்ப பெரிய பேசிக்கிறோம், பெருமை பேசிக்கிறோம், விஞ்ஞானம் முன்னேறிடுச்சு, நாங்க வேறு கிரகத்துக்கு போறோம், நாங்க அதை கண்டுபிடிக்கிறோம், இதை கண்டுபிடிச்சிருக்கிறோம். 24x7, 24x7 மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், 24 மணி நேரமும் 7 நாள் இயங்கக்கூடிய மருத்துவமனை, இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா ஆரோக்கியம் போயிடுச்சு. ஆரோக்கியம் போச்சு, புதுசு புதுசா நோய் வருது. அப்புறம் பாகவதம் என்ன சொல்லுது? பிராயணா அப்பாய கலோ அல்பாஸ், அல்பாயுசு, மந்த புத்தி, ஞாபக சக்தி கிடையாது. ஒண்ணு வேண்டாம், சத்சங்கத்துல ஒரு 100 170 பேருக்கு மேல இருக்கிறோம். நேத்து சாயந்தரம் நீங்க 5 மணிக்கு யாரை சந்திச்சீங்க? நேத்து சாயந்தரம் 5 மணிக்கு நீங்க யாரு கூட பேசிட்டு இருந்தீங்க? போட்டு மண்டையை போட்டு, நேத்து சாயந்தரம் 5 மணிக்கு நான் எங்க இருந்தேன், நாட்டு பேசிட்டு இருந்தேன், ஞாபகமே இல்லை. ஞாபகமே இல்லை. ஒண்ணு வேண்டாம், இந்த சத்சங்கம் முடிஞ்சதும் இன்னைக்கு வகுப்புல என்ன சொன்னாங்க, என்னமோ நிறைய சொன்னாங்க, ஞாபகம் இருக்கு, அவ்வளவுதான். அடுத்த செகண்ட் வருது மந்த புத்தி, ஞாபக சக்தியே கிடையாது. இதுல பெருமை வேற, நாங்க அதை கண்டுபிடிக்கிறோம், இதை கண்டுபிடிக்கிறோம். சயின்ஸ் அட்வான்ஸ், மாடர்ன் சயின்ஸ், நவீன நாகரிகம், நவீன அறிவியல் வளர்ந்துருச்சு. ஆனா என்ன பிரயோஜனம்? ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க முடியல, எல்லாத்துக்கும் கால்குலேட்டர் தேவைப்படும். அன்னைக்கு மளிகை கடையில ஒரு அண்ணாச்சி இருப்பார், உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். 70s 80ஸ்ல நிறைய சின்ன சின்ன மளிகை கடை இருக்கு வீட்டு பக்கத்துல. அம்மா சொல்லுவா, ஏய் இந்த சாமான்ல போய் வாங்கிட்டு வாடாமா. நம்ம போய் நின்னா 4 பேர் அங்க இருப்பாங்க. 4 பேருக்கு ஒரு ஒரு பொருள் எடுத்து கொடுப்பாரு. ஒருத்தர் பொட்டுக்கல்லை கேட்பாங்க, ஒருத்தர் பருப்பு, அரிசி, புளி, என்னெல்லாமோ கேட்பாங்க. கடைசி இந்த காதுல ஒரு பென்சில சொறி இருப்பார், அதை எடுத்து ஒருத்தருக்கு என்ன கொடுத்தாரு எழுதுவார். இன்னைக்குள்ள பசங்கிட்ட கேளுங்க, உடனே கால்குலேட்டர் எடுத்துன்னு சொல்லுவான். அவ்வளவுதான் ஞாபக சக்தி. அன்னைக்கு மளிகை கடைக்காரன்னு கணக்கு மேதையாவது கால்குலேட்டர் போட்ட கணக்கு சொன்னாரு. இன்னைக்கு ஒரு சில மளிகை கடைக்காரங்க கால்குலேட்டர் வச்சா போடுறாங்க. இன்னைக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்ல QR கோடை வச்சு இப்படி அமுத்தி அமுத்தி எடுத்துட்டு இருக்கான். நேரா பொருள்லயே அந்த ஸ்டிக்கர் ஒட்டிடுறான். பொருள் ஸ்டிக்கர் ஒட்டினோடனே அந்த சென்சார் மட்டும் இப்படி காமிக்கிறான், அந்த பிரைஸ் காமிக்குது, காமிக்கிறான், விலை காமிக்குது, பில்ல போடுறான். அன்னைக்கு மளிகை கடைக்காரு சென்சாரும் கிடையாது, கம்ப்யூட்டரும் கிடையாது, காதுல ஒரு பென்சில் சொருகி இருப்பாரு, ஒரு துண்டு சீட்டு வச்சிருப்பாரு, ஒரு கையில சின்ன சின்ன பேப்பரை வெட்டி ஒரு பேடு மாதிரி செஞ்சிருப்பாரு. அந்த பேடுல உட்காந்து டக்கு டக்குன்னு எழுதி இருந்தாங்க, உங்களுக்கு 200 ஆச்சு, அவருக்கு 500 ஆச்சு, 300 ஆச்சு. ஒரே சமயத்துல 4 பேருக்கு பொருள் எடுத்து, ஒரே சமயத்துல 4 பேருக்கு பொருள் எடுத்து கொடுத்துட்டு அந்த 4 பேர் என்னென்ன வாங்கினா எழுதியிருக்க பாருங்க. கலியுகத்துல ஞாபக சக்தி குறைஞ்சுக்கிட்டே வருது. பிராயணா பாய கலோ அல்பாஸ், அல்ப ஆயுசு, 100 வயசு, அதுவே அல்ப ஆயுசு தான். மற்ற யுகத்தோட கம்பேர் பண்ணா சத்திய யுகத்துல 1 லட்சம் வருஷம் வாழ்ந்திருக்காங்க. வால்மீகி முனிவர் 60,000 வருஷம் தபசிச்சு ராமாயண தரிசனம் பண்ணியிருக்காரு, ராமாயணம் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் 60,000 வருஷம் வால்மீகி மகரிஷி தபசிச்சு. சத்தியுகத்துல 1 லட்சம் வருஷம். திரேதாயுகத்துல அப்படியே குறைஞ்சு 10,000 வருஷம். திரேதாயுக மக்களோட ஆயுள் காலம் 10,000 வருஷம்.
சத்தியுகத்துல மக்களுடைய ஆயுட்காலம் 1,00,000 வருஷம், திரேதயுகத்துல 10,000 வருஷம், இதுக்கு முன்னாடி துவாபர யுகத்துல 1000 வருஷம், கலியுகத்துல 100 வருஷம். அதுவும் இன்னைக்கோ நாளைக்கோ எழுத்துக்கிட்டு இருக்கு. அதுவும் இன்னைக்கு போவோம் நாளைக்கு போவோம் தான் இருக்குது. இப்படி பிராயணாபாயம் கலு அல்பாயசு கேச்சனா மந்தாசு மந்தமதை, மந்த புத்தி, ஞாபக சக்தி கிடையாது. உபாத்திரதா, சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. வீட்டுல 2 பேர் தான் இருப்பாங்க, சண்டை போடுவாங்க. எதுக்கு காரணமே இல்லாம சண்டை போட்டு இருப்பாங்க. ஒரு காரணம் இருக்காது சண்டை போடுவாங்க. கணவன் மனைவி 2 பேர் கூட சேர்ந்து வாழ முடியும். கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து வாழ முடியல. அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து அப்பா அம்மா 4 பிள்ளையும் சேர்ந்து வாழ முடியும். ஒரு குடும்பம் இவ்வளவுதான் இருக்கு. குடும்பம் கூடி வாழ்ந்தால் குடும்பம். நீ குடும்பம்னா 2 பேர் இருந்தா அது குடும்பம் ஆயிடுச்சு. கணவன் மனைவி இருந்தா குடும்பம். இப்படி இந்த கலியுகத்துல ஆரோக்கியம் போயிருச்சு. துன்பம் தான் வாழ்க்கை பூரா. கல்யாணம் பண்ணிட்டு எப்படி குடும்பம் நடத்த போறோம், என்ன எங்க சம்பாதிக்க போறோம், என்ன வேலை பார்க்க போறோம், இப்படியே வாழ்க்கை பூரா துன்பத்திலேயே ஓடுது. அதனால உள்ளுக்குள்ள ஒரே கவலை. உள்ள கவலை இருக்கனால முகம் பூரா வாடி இருக்கு. இன்னைக்கு நீங்க மக்களை பாருங்க, எவ்வளவு பேர் சந்தோஷமா சிரிக்கிறாங்க. ஏதோ பெரும்பனே பேருக்கு சிரிப்பாங்க. நீங்க கல்யாண வீட்டுல போய் பாருங்க, எல்லாம் நடிப்பாங்க. கல்யாண வீட்டுல பாத்தீங்கன்னா எல்லாம் பயங்கர மேக்கப் போட்டு சிரிச்சுக்கிட்டு அங்கேயும் போவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள பூரா ஏமாத்து வேலை. ஒருத்தரும் சந்தோஷமா இல்ல. அங்க வந்து சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறாங்க. அதுல சில பேர் புலம்ப வேற செய்வாங்க. என்னப்பா நல்லா இருக்கியா, என்ன யாரு இதெல்லாம் கேட்கறா, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, என்ன யாரு கண்டுக்க போறா, அது வேற புலம்புவோம். ஒண்ணு புலம்பல், இல்ல துக்கம், இல்லாட்டி ஏமாற்றம். இப்படியே தான் இருக்கு. அதெல்லாம் முகத்துல தெரியுது. அகத்தின் அழகு முகத்துல தெரியுது. நீங்க ஒரு கிருஷ்ண பக்தரை பாருங்க, சாதாரண குடும்பத்துல பிறந்த பக்தர் கூட அவ்வளவு சந்தோஷமா இருப்பார். முகம் எல்லாம் அப்படி நல்லா வெளிரி போய் அப்படி சாண்டிங் பண்றார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா. ஒண்ணும் இருக்காது வீட்டுல. பெரிய ஒன்றும் பெரிய மிடில் கிளாஸ் ஃபேமிலி, நடுத்தர குடும்பமா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. காரணம் என்னது? அவர் உள்ளுக்குள்ள வந்து தேவையில்லாத கவலை துன்பம் இதுக்கெல்லாம் இடம் கிடையாது. அது கலியுக மக்கள் பாருங்க, ஏதோ ஒரு துக்கத்திலையும் கவலையிலும் துன்பத்திலையும் இருக்கு. நிறைவேறாத ஆசை, பூர்த்தி அடையாத விருப்பம், எல்லாம் தூக்கிட்டு சுமந்துகிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு காலத்துல எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னா, நிலம், நிலத்தை சார்ந்து வீடு, அதான் விலைன்னு சொல்லுவாங்க. நீங்க நாகர்கோவில் பக்கம் எல்லாம் போனீங்கன்னா நித்திர விலை, களியக்கா விலை, அப்புறம் வந்து என்ன நிறைய விலையெல்லாம் இருக்கும். விளை நிலம், அந்த விளை நிலத்திலே வீடு இருக்கு. இப்போ ஒருத்தருக்கு ஒரு 10 ஏக்கர் நிலம் இருக்கு. அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா மாமா, ஒரு பெரிய குடும்பம். அவங்கவுங்க 2 ஏக்கர் நிலத்தை வச்சுக்கிட்டு எல்லாம் ஒற்றுமையா இருந்து நிலத்துல என்ன வருதோ சாப்பிட்டு ஆரோக்கியமா இருந்தாங்க. சொந்தக்காரங்களை தேடி வெளியில போக வேண்டாம், நண்பர்களை தேடி வெளியில போக வேண்டாம். சொந்தக்காரங்க நண்பர்கள் உறவினர்கள் சொந்த ஊர்லயே இருந்தாங்க, ஊரோட சேர்ந்து வாழ்ந்தாங்க. எதுக்குமே வெளியில போக வேண்டாம். இன்னைக்கு சம்பாதிக்கிறவங்க பேர்ல பையன் ஒரு பக்கம், ஒண்ணு ஒரு பக்கம், அப்பா அம்மா ஒரு பக்கம், 4 பேர் 4 திசையில் இருக்கிறாங்க. அதான் கேட்கிறாங்க, நீ துன்பு அல்லது வெகு தூரத்தில் உள்ள யாரோ ஒரு உறவினரை பற்றி நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? இங்க உட்காந்துட்டு ஐயோ என் கணவர் என்ன பண்ணாருன்னு தெரியலையே, அவர் துபாயில் இருக்கிறாரே, சாப்பிட்டாரா தூங்குனாரா, அவர் எதுக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்கு, அங்க உட்காந்து அவர் என் பொண்டாட்டி என்னன்னா தெரியல, என் பிள்ளைங்க என்னன்னா, இதே வாழ்க்கை. இப்படியே கவலையிலையும் துயரத்திலையும் தான் வாழ்க்கை போகுது. இதுதான் கலியுகம். கலியுகத்துல வந்து சேர்ந்தா போல வாழ முடியல. கணவன் மனைவி சேர்ந்து வாழ முடியல, பெண்டாட்டி பிள்ளைகளோட சேர்ந்து வாழ முடியல, கூடியே வாழ முடியும். எல்லாம் அங்க கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 திசையில் இருக்கிறாங்க. இது கலியுடைய ஒரு சிம்டம். இதான் காரணமா நீ அழுதுன்னு இருக்கியே, உனக்கு வந்து ஆரோக்கியம் போயிடுதா, உனக்கு சந்தோஷம் இல்ல துன்பமா இருக்கியே, உன் முகம் எல்லாம் வெளியிட்டு போயிடுதே, முகம் எல்லாம் கருப்பாயிடுச்சே, ஏதாவது உள்ள உனக்கு வியாதி இருக்கா கேக்கு. அப்புறம் பாதர்நியூனம் சோசசி மைகபாதம் ஆத்மானம் பாவிருஷலைர் போக்ஷமானம் ஆகோசுரா ஆகோசுராதீன் ஹிருதயஜபாகான் பிரஜா உதஸ்மின் மகவதி அவர்ஷதி. நான் எனது 3 கால்களை இழந்து இப்பொழுது ஒரே காலில் நின்று கொண்டிருக்கிறேன். என் நிலைமை கண்டு நீ வருந்துகிறாயா? அல்லது இனிமேல் சட்டவிரோதமாக மாமிசம் உண்பவர்கள் உன்னை துஷ்பிரயோகம் செய்ய போகிறார் என்பதை நீ பெருங்கவலையில் கொண்டிருக்கிறாயா? அல்லது தற்போது யாகங்கள் செய்யப்படாததால்
தேவர்கள் இப்பொழுது தங்களுக்குரிய யாக பங்கை இழந்திருப்பதை குறித்து நீ வருந்துகிறாயா? அல்லது பசியாலும் பஞ்சத்தாலும் ஜீவராசியில் ஏற்பட்டுள்ள துன்பங்களை குறித்து நீ விசனப்படுகிறாயா? இதெல்லாம் கலியுகத்தோட அடுத்த சிம்டம். கலியுகத்தோட அடுத்த அடையாளம் என்னது? இந்த எருது வந்து ஒரு கால்ல நிக்குது. இது வந்து அடுத்த போஸ்டர்ல போட்டிருந்தாங்க, அதையும் நான் காமிச்சேன். அடுத்த போஸ்டர்ல ரொம்ப அழகா எழுதி டிசைன் பண்ணிருந்தேன். இது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காலை, இந்த காலுக்கு எருதுக்கு வந்து 4 கால் இருக்கு. 4 கால்ல 4 விஷயம் எழுதியிருக்கு பாருங்க. சத்தியம், தபா, சௌச்சியம், தயா. தர்ம தேவதை, தர்ம தேவதைக்கு 4 கால். அந்த 4 கால்ல தான் தர்மம் நிக்குது. தர்மம் என்பது இந்த தர்மம் என்றால் தாங்கி பிடிக்கிறது. தர்மம் என்றால் தாங்கி பிடிக்கிறது. தர்மத்தை எது தாங்கி பிடிச்சிருக்கு? சத்தியம், தயா, சௌச்சம், தபா. சத்தியம், தபா, சௌச்சம், தயா. இந்த சத்தியம், சௌச்சம், தபா, தயா, இது 4 தான் தர்மத்தை தாங்கி பிடிச்சிருக்கு. இந்த 4ல 1-2 உடைஞ்சிட்டாலும் தர்மம் வந்து ஸ்டேபிளா இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு வீடு கட்டுறோம். அந்த வீட்டுக்கு 4 கார்னர்ல 4 பில்லர் இருக்கும், 4 தூண். அந்த தூண் இல்லைன்னா அந்த வீடு வந்து அவ்வளவுதான், போச்சு. அஸ்திவாரம் இல்லைன்னா வீடு நில குலைஞ்சிரும். அப்ப அந்த வீடை தாங்கி பிடிச்சிருக்கிறது அஸ்திவாரம். அந்த அஸ்திவாரத்துல பில்லர் வரும். 4 கார்னர்லயும் 4 பில்லர் இருக்கும். அந்த 4 பில்லர் தான் அந்த வீட்டை வந்து தாங்கி பிடிச்சிருக்கு. அதே மாதிரி தர்மத்துக்கு 4 பாதங்கள், 4 தூண்கள். தர்மத்துக்கான 4 தூண்கள் என்னது? வாய்மை, தூய்மை, தவம், கருணை. வாய்மை சத்தியம், தூய்மை சௌச்சம், தயா கருணை, தபா தபம். வாய்மை, தூய்மை, தவம், கருணை. இந்த 4ம் தர்மத்துடைய 4 தூண்கள். இந்த 4ம் வாய்மை, தூய்மை, தவம், கருணை. சத்தியம், தயா, சௌச்சம், தபா. இந்த 4 இல்லைன்னா தர்மம் கிடையாது. இந்த 4 இருந்தாதான் தர்மம். தர்மத்தை இந்த 4 தான் தாங்கி பிடிச்சிருக்கு. சரி, இது எப்ப சீர்குலையும்? எப்ப தர்மம் வந்து டேமேஜ் ஆயிடும்? தர்மம் எப்ப வந்து வீணா சீர்குலைஞ்சு போயிடும்? இந்த 4 விஷயம் வந்து அதிகரிக்கும் போது. எந்த 4 விஷயம் அதிகரிக்குதோ இந்த 4 விஷயம் வீணா போயிடும். எந்த 4 விஷயம்? தியூனம், பானம், ஸ்திரியா, சூனா. தியூனம், பானம், ஸ்திரியா, சூனா. தகாத உறவு, ஆண் பெண் முறையற்ற பால் உறவு, தகாத உறவு, சூதாட்டம், தகாத உறவு, சூதாட்டம், மாமிசம், பிற உயிர்களை கொண்டு சாப்பிடுறது, அப்புறம் போதை வஸ்துக்களை பயன்படுத்து. போதைப் பொருட்களை பயன்படுத்துறதுனால தவ வாழ்க்கை போயிடும். யாரு போதை வஸ்துவை பயன்படுத்துறாங்களோ அவங்க வாழ்க்கை தவ வாழ்க்கை கிடையாது, தவம் போயிடும். தகாத உறவு பண்றவங்க, முறையற்ற பாலுறவு வாழ்க்கை. இன்னைக்கு கள்ளக்காதல் நிறைய விஷயங்கள் வருது இல்லையா? இந்த மாதிரி எல்லாம் பண்றதுனால என்ன ஆயிடும்? தூய்மை போயிடும். பிற உயிருக்கு ஒண்ணு சாப்பிடறதுனால கருணை போயிடும். சூதாடுறதுனால வாய்மை போயிடும். அதுல பணம் போறது, ஷேர் மார்க்கெட்ல பணம் போறது, இதுல போட்டு பணத்தை எப்படி ரெட்டிப்பாக்கலாம், அதுல பணத்தை வைங்க, இதுல பணத்தை வைங்க, காசை வைத்து வந்து விளையாடுவது. அது வந்து ஷேர் மார்க்கெட்ல எல்லாம் போடுறது. இது எல்லாமே சூதாட்டம். இந்த 4ம் எங்க அதிகரிக்குதோ, யூனம், பானம், ஸ்திரியா, சூனா. கசாப்பு கூடங்கள், அப்புறம் விலைமாதுக்கள், தகாத உறவு, கசாப்பு கூடங்கள், முறையற்ற பாலுறவு வாழ்க்கை, அப்புறம் பிற உயிர்களை கொன்று சாப்பிடுறது, அப்புறம் வந்து போதை வஸ்துக்களை பயன்படுத்துறது. இதெல்லாம் அதிகரிக்கும் போது அங்க தர்மமே சீர்குலைந்து விடும். தர்மமே இல்லாம போயிடும். அதனாலதான் எருது வந்து ஒரு கால்ல நிக்குது. எருது வந்து ஒரு கால்ல நிக்குது, 3 கால் உடைஞ்சு போயிடும். இப்ப கலியுகத்துல தர்மம் இப்படிதான் போயிடுச்சு. முக்குக்கு முக்கு கசாப் கடை. ஞாயிற்றுக்கிழமையான தெருவுல வச்சு வெட்டுறாங்க. முக்குக்கு முக்கு கசாப் கடை. அட்லீஸ்ட் முதல்லலாம் பண்டிகை காலமா சாப்பிடாம இருந்தாங்க. பொங்கல் பண்டிகை, தீபாவளி பண்டிகை, மாதிரி பண்டிகை நாட்கள சாப்பிடாம, இன்னைக்கு பண்டிகை நாளே கறி நாள் ஆக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு மக்கள் கருணையற்றவங்களாம், இரக்கமற்ற கருணையற்ற மனிதர்கள். அதனாலதான் நான் அடிக்கடி கிளாஸ்ல பேசுவோம், நாங்க மனிதர்களை மட்டும் விலங்குகளோடு ஒப்பிடவே கூடாது. ஏன் மனிதரை விலங்கோடு ஒப்பிடக்கூடாதுன்னா, அவங்க விலங்கோட மோசமாயிட்டாங்க. விலங்குகள் எவ்வளவு பரவாயில்ல. நாய் கூட தன் எஜமான்ட்டு விசுவாசமா இருக்கு. அதனால நாய் தன் எஜமான்ட்டு விசுவாசமா இருக்குன்னா ஒரு மனிதன் நாயேன்னு திட்டக்கூடாது, நாய்க்கு அவமானம்.
ஒரு மனிதனை நாயன் திட்டினா அது நாய்க்கு அவமானம். ஒரு மனிதனை கழுதையன்னு திட்டினா அது கழுதை, ஏன்னா கழுத மாதிரி நீ குலைக்கிறது இல்ல. உட்காந்த இடத்துல வேலை பார்க்கணும், காலர் அழுக்காகாம வேலை பார்க்கணும், போய் ஆபீஸ்ல உட்காந்து சீட்டை தேய்ச்சிட்டு வரணும். இதுதான் வேலைன்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒரு காலத்துல நாம் எதை நம்பி இருந்தோம்னா பசுக்களையும் தானியங்களையும் நம்பி இருந்தோம். யார் செல்வந்தன்? யார் செல்வந்தன்? கௌவேர தனவான் தானியன தனவான். யார் நிறைய பசு வச்சிருக்காங்களோ, யார்கிட்ட நிலம் நிறைய இருந்ததோ அவர் தான் செல்வந்தன். இன்னைக்கு யார் செல்வந்தன்? வீட்டுல 2 3 கார் வச்சிருக்கிறாரா, பெரிய பங்களா மாதிரி வீடு கட்டிட்டாரா, பேங்க்ல கொஞ்சம் பணம் வச்சிருக்காரா, அவர் செல்வந்தன். இதுதான் கலியுகம். அன்னைக்கு யார் செல்வந்தன்? நிலம் வச்சிருக்கிறவர், பண்ணையார், மிராசுதார், ஜமீன்தார். இன்னைக்கு பேங்க்ல எவ்வளவு பணம் வச்சிருக்காரு? மாப்பிள்ள ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்றாரா, சாப்ட்வேர் இன்ஜினியரா, சாப்பிட்டாதான் இன்ஜினியர், சாப்பிடலன்னா சாப்ட்வேர் இன்ஜினியர். கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸ்ல சாப்பிட முடியாது, பசிச்சதுன்னா ஹார்ட் டிஸ்க் சாப்பிட முடியாது, பசிச்சதுன்னா கீபோர்டு சாப்பிட முடியாது. இன்னைக்கு நாம அன்னத்தை நம்பிதான் இருக்கோம். அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவ யஜ்யாத் பவதி பர்ஜன்யோ யஜ்ய கர்ம சமுத்பவ. நீ என்ன ஐடில வேலை பார்த்தாலும் சாப்ட்வேர் இன்ஜினியர் சாப்பிட்டாதான் வேலை பார்க்க முடியும். அப்போ தானியம் வேணும். தானியங்களை இயற்கையா உற்பத்தி பண்ணணும். இயற்கையா உற்பத்தி பண்ணாதனால செயற்கையா உற்பத்தி பண்ணும்போது அதனால மெடிக்கல்ல போய் காசு. வெரி குட், நல்ல டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. புதிய புதிய ரசாயனங்கள்லாம் போட்டு தானியங்களை சீக்கிரம் சீக்கிரம் விளைய வைக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பக்கம் போய் டாக்டர்கிட்ட காசு கொடுத்துக்கிட்டே இருக்கு. இந்த பக்கம் கடினமா உழைக்கிறது, செயற்கையான விவசாயம் பண்றது, இயற்கையை அழிக்கிறது, இயற்கையை துன்புறுத்துறது, இயற்கைக்கு எதிராக செயல்படுறது, அதுக்கு தகுந்த போல வினை. நான் இயற்கையை துன்புறுத்தினா இயற்கையால் தண்டிக்கப்படுவேன். பூமியை மலடாக்கிட்டாங்க. பூமியை மலடாக்கி இங்க வாழ்றதுக்கே தகுதி இல்லாத இடம் ஆக்கிட்டாங்க. அப்புறம் எப்படிங்க சந்தோஷமா வாழ முடியும்? எந்த பூமியில பசு வதம் செய்யப்படுதோ, எந்த பூமியில பசுவோடைய ரத்தம் சொட்டுதோ, எந்த பூமியில பசு கொல்லப்படுதோ அந்த பூமியில அது இறைவனால் சபிக்கப்பட்ட பூமி. அங்க வந்து மகிழ்ச்சி, ஆனந்தம், அமைதி இதெல்லாம் இதெல்லாம் பகல் கனவு தான். எந்த பூமியில பசு வதை செய்யப்படுதோ அந்த பூமியில வந்து என்ன நடக்கும்? அந்த பூமியில சண்டை சச்சரவு, நிம்மதி இல்ல, உள்நாட்டு பூசல், வெளிநாட்டு பூசல், தொற்று வியாதி, இயற்கை பேரிடர் எல்லாத்தையும் சந்திக்கும். எல்லாம் ஏன்னா பசு வந்து தாய். ஒரு அம்மா கிட்ட பால் குடிச்சிட்டு அம்மாவுடைய கழுத்தை வெட்டுறது சமம் பசுவை கொள்றது. எருது வந்து தந்தை, நமக்காக உழைக்குது, நிலத்தை உழுது பயிராக்குது. அந்த எருதுவை கொள்றது பெற்ற தந்தையை கொள்றது சமம். அப்போ எந்த சமுதாயம் பசுவாகிய எருதுவாகிய தந்தையும் பசுவாகிய தாயும் வெட்டுதோ அந்த சமுதாயத்துல ஆனந்தங்கிற பேச்சுக்கு இடம் இல்ல, அமைதிங்கிற பேச்சுக்கு இடம் இல்ல. அங்க வந்து எப்பவுமே நிம்மதி இல்ல, சண்டை சச்சரவு, தொற்று வியாதி, இயற்கை பேரிடர் எல்லாத்தையும் சந்திக்கணும். எல்லாத்தையும் சந்திக்கணும். அயோக்கியர்களால் கேவலமான நிலையில் விட்டு செல்லப்பட்ட மகிழ்ச்சியற்ற பெண்களுக்காகவும் குழந்தைக்காகவும் நீ பாக்குறீங்களா? நீங்க என்ன நடக்குது? முறையற்ற பாலுறவு வாழ்க்கை, அந்த பெண்ணை விட்டுட்டு போயிடுவான். அந்த குழந்தை அனாதை குழந்தைய ரோட்டை சுத்தின்னு இருக்கு. இதெல்லாம் கலியுகத்துல நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. செயற்கையா வந்து கருத்தடை பண்றது, சிசு வதை பண்றது, ஆண் பெண் இணைஞ்சிட்டு அந்த சிசு எனக்கு வேண்டாம் அந்த கொள்றது, சிசு வதையை செய்யறது, செயற்கை கருத்தடை சாதனங்களை பயன்படுத்துறது, பிள்ளையை பத்துட்டு அப்படி நடு ரோட்ல போட்டுட்டு போயிடுறது, அந்த பெண்ணை கைவிடுறது, இதெல்லாம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே. அல்லது தர்ம கொள்கைகளுக்கு எதிராக செயல்படுவதில் பற்றுக்கொண்ட பிராமணர்களால் கல்வி தெய்வம் கையாளப்படுவது குறித்து நீ கவலைப்படுகிறாயா? பிராமணர்களின் கலியுகத்துல பெரும்பாலும் பிராமணர்கள் இன்னைக்கு அவங்க அறிவு வந்து எதுல போயிடுச்சு? சாஸ்திரத்துல கிடையாது. எங்க போன சம்பளம் அதிகமா கிடைக்கும், அமெரிக்கால போய் செட்டில் ஆயிடலாமா, லண்டன்ல போலாமா, அங்க போய் ஒர்க் பண்ணலாமா, இங்க போய் ஒர்க் பண்ணலாமா? சோ பிராமணா எப்போ ஒத்துட்டு ஒரு பிராமணர் எப்போ ஒத்துட்டு கை நீட்டி சம்பளம் வாங்குறாரு அப்போ சூதர் ஆயிட்டு. சோ பிராமணனா கை நீட்டி சம்பளம் வாங்குற வேலை இல்லை. பிராமணா மீன்ஸ் பண்டிட், ஸ்காலர். பிராமணனுடைய தொழில் இருக்கு சாஸ்திரத்துல, அதுல இருந்து விலகும் போது அவங்க சூதரன் ஆயிடும். பட்டன் பாடன் யஜன் யாஜன் தான பதிக்கிறகா. பிராமணன் சாஸ்திரம் படிக்கணும், மற்றவங்க கத்துக் கொடுக்கணும். தங்கிட்ட உள்ள பொருளை தானம் கொடுக்கலாம், பிற கொடுக்க தானங்களை ஏற்றுக்கலாம். பகவான் வழிபடணும், வழிபாட்டு முறை என்னன்னு சொல்லி கொடுக்கணும். இந்த 6 தொழிலால அவர் பிராமணர் அறியப்படுறார். இந்த தொழில் இல்லைன்னா அவர் பிராமணன் கிடையாது. ஒருத்தர் பிராமண குலத்துல பிறந்திருக்காரு, அஸ்வத்தாமன் மாதிரிதான். பிறப்பால் பிராமணன், செயலால் சூத்திரன். அப்ப இன்னைக்கு பெரும்பாலும் பிராமணர்கள் தங்களுடைய கடமையிலிருந்து விலகிட்டாங்க. அப்ப இன்னைக்கு சமுதாயத்துல யாருக்கு பற்றாக்குறை? பிராமணருக்கு தான் பற்றாக்குறை. எந்த சமுதாயம் ஆரோக்கியமா இருக்கும், எந்த சமுதாயத்துல பசுக்கள் பராமரிக்கப்படுதோ,
எந்த சமுதாயத்துல இயற்கை பாதுகாக்கப்படுதோ, எந்த சமுதாயத்துல பிராமண கலாச்சாரம் பின்பற்றப்படுதோ அந்த சமுதாயம் ஆரோக்கியம், செழுமை, வசதி எல்லாம் குறையாம இருக்கு. நீண்ட ஆயுள், ஆரோக்கியமான வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை எல்லாம் கிடைக்கும். எந்த சமுதாயத்துல பசுக்கள் பராமரிக்கப்படுது, இயற்கை பாதுகாக்கப்படுது, பிராமண கலாச்சாரம் போற்றப்படுது. அப்படி இல்லைன்னா அந்த சமுதாயம் பஞ்சம், வறட்சி, சண்டை இதைத்தான் சந்திச்சுட்டே இருக்கும். நித்திய செத்து செத்து பிழைக்க வேண்டியது. சோ இந்த மாதிரி அயோக்கியர்கள் கேவல ரொம்ப மோசமா நடந்துக்கிறவங்க நாளுக்கெல்லாம் அதிகமாகறாங்க, அதுக்காக கவலைப்படுறியா? அல்லது தர்மத்துக்கு எதிராக பிராமணர்களே தர்மத்துக்கு எதிராக செயல்படுறாங்களே அதை நினைச்சு கவலைப்படுறியா? இல்ல ஆட்சியில் இருக்கிறவங்க பிராமண பண்பாட்டை மதிக்காம ஆட்சி செய்யறாங்களே அவங்கள நினைச்சு கவலைப்படுறியா? அது தெரிஞ்சும் இந்த பிராமணர் அவங்க போய் சப்போர்ட் பண்றானே அதை நினைச்சு கவலைப்படுறியா? இன்னைக்கு பாக்குறோம் இல்லையா? இன்னைக்கு பாக்குறோம். இன்னைக்கு குறிப்பா தமிழ்நாட்டுல சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசக்கூடியவங்க, நீ சமுதாயத்துல எதிராக செயல்படுறவங்க, சனாதன தர்மம்னா என்னன்னே தெரியாதவங்க, பிராமண பண்பாடு என்ன, பிராமண கலாச்சாரம் என்ன எதுவுமே தெரியாம இன்னைக்கு எழுத படிக்க தெரியாதவங்கள தலைவராயிட்டாங்க. துண்டு சீட்ல எழுதுறது கூட அவங்களால படிக்க முடியல, அவங்க தலைவரா இருக்காங்க. எப்படி அவங்களுக்கு மக்களுக்கு நல்ல வாழ்க்கை கற்பிக்க முடியும்? திருடர்கள், அயோக்கியர்கள், கொள்ளையர்கள் இவங்கெல்லாம் தலைவர்கள் ஆயிட்டாங்க. அப்ப எப்படி அந்த சமுதாயம் ஆரோக்கியமா இருக்கும்? இறை நம்பிக்கையற்ற சமுதாயம், இறை நம்பிக்கையற்ற சமுதாயம், இயற்கை அதுக்கான தலைவர்கள், இயற்கைக்கு எதிரான தலைவர்கள், வெறும் தன்னுடைய சேப்பை வந்து ஃபுல்லாக்கணும், தன்னுடைய வசதிக்காக ஊழல் செய்து அரசாங்கம் நடத்தக்கூடிய அந்த அரசாங்கத்துல எங்க பசுக்கள் பாதுகாக்கப்படுது, எங்க பிராமண கலாச்சாரம் பாதுகாக்கப்படுது? இதனால அந்த அந்த மாதிரி தலைவரை தேர்ந்தெடுத்த மக்களும் அவதிக்குள்ளாகிறாங்க. மக்களும் அவதிக்குள்ளாகிறாங்க. இது கண் கூட பாக்குறோம், நம்ம கலியுகத்துல இதெல்லாம் கண் கூட பாக்குறோம். சோ கலியுகத்துல என்னெல்லாம் இதெல்லாம் சிம்டம். கலியுகத்துல குடும்ப வாழ்க்கைங்கிறது சும்மா 2 பேர் இருந்தா அது குடும்ப வாழ்க்கை. அதுலயும் சண்டை போட்டு பிரிச்சுக்கிறாங்க. ஓ உனக்கு என்ன பிடிக்கலையா, நீ டைவர்ஸ் பண்ணு, நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாரு. சோ கல்யாணங்கிறது இன்னைக்கு ஒப்பந்தம் தான். அன்னைக்கு திருமணம் என்பது பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டது. திருமணம் என்பது குணத்தினால் நிச்சயிக்கப்பட்டது இல்லையா? 80s எல்லாம் வந்து கல்யாணம் பண்றாங்க அப்படின்னா இந்த பையன் வீட்டுல போய் விசாரிப்பாங்க, அந்த ஊர்ல விசாரிப்பாங்க, அந்த பையன் எப்படி, அவருடைய கேரக்டர் என்ன, ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கா, இதெல்லாம் விசாரிப்பாங்க. அந்த பொண்ணு வீட்டுல என்ன பண்ணுவாங்க, இந்த பையனை பத்தி விசாரிப்பாங்க. அந்த பொண்ணை பத்தி அந்த பொண்ணோட நடத்தை எப்படி, அவங்க நல்லா ஆன்மீகத்துல ஆர்வம் இருக்காங்களா, எந்த மாதிரி அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்களோட குடும்ப பேக்ரவுண்ட் என்ன, இதெல்லாம் பார்த்துதான் திருமணம் செஞ்சாங்க. இன்னைக்கு பையன் எவ்வளவு சம்பாதிக்கிறான், எங்க வேலை பார்க்கறான், சொந்த வீடு வச்சிருக்கிறானா, கார் வச்சிருக்கிறானா, இதுதான் இன்னைக்கு தகுதியா இருக்கு. இதுல இந்த புலனின்பத்துல ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது, இந்த புலனின்பத்துல வேறுபாடு வரும்போது, நீ என்னை திருப்திப்படுத்தவில்லை, நான் உன்னோடு இருக்க மாட்டேன், நான் என் வழியை பார்த்து வருகிறேன், நீ உன் வழியை பார்த்துக்கொள். பொய்யகங்காரம், வாழ்க்கை முழுவதும் பொய்யகங்காரம், பால்ஸ் ஈகோ. பொய்யகங்காரம், பொய்கருவம், பேராசை. இந்த பொய்யகங்காரத்திலையும் பொய்கருவத்திலையும் பேராசையும் உந்தப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறவங்க கொஞ்ச காலத்திலே பிரிஞ்சிடுறாங்க. ஈகோ, கணவனுக்கு சேவை பண்றதுக்கு ஈகோ, மனைவியை பராமரிக்கிறது ஈகோ, சோமனி ஈகோ. இந்த ஈகோனால என்ன ஆகுது, அவங்க பிறகு குழந்தைகளும் அம்போனாயிரும், குழந்தைகளையும் அனாதையா விட்டுரும். இதெல்லாம் கலியுகத்துடைய சிம்டம். அப்புறம் இந்த கல்யாணங்கிறது வெறும் வந்து சம்பிரதாயம், ஒரு இதுதான், ஒரு அக்ரிமெண்ட் தான். ஆயுள் குறைஞ்சு போச்சு, கருணை போயிடுச்சு, எல்லாம் கலியுகத்துல நீதி தர்மமே போச்சு, எல்லாம் போயாச்சு. குறிப்பா பிராமண கலாச்சாரம் போச்சு. ஒரு சமுதாயத்துல பிராமணர் வீழ்ச்சி அடையும் போது அந்த சமுதாயமே வீழ்ச்சி அடையும். எந்த சமுதாயத்துல பிராமணர் வீழ்ச்சி அடைறாங்க அந்த சமுதாயமே வீழ்ச்சி அடைச்சு. ஏன்னா இந்த பிராமணர் தான் சமுதாயத்தை வழிநடத்துறவங்க. அன்னைக்கு மன்னர்களை யார் தேர்ந்தெடுத்தாங்க? மன்னர்களை தேர்ந்தெடுத்தது பிராமணர்கள். பிராமணர்கள் நாடு ஆள மாட்டாங்க, பிராமணர்கள் மன்னர்கள் கிடையாது. பிராமணாஸ் ஆர் கிங் மேக்கர். பிராமணர்கள் மன்னரை உற்பத்தி பண்றவங்க, உருவாக்குறவங்க. பிராமணர்கள் மன்னரை உருவாக்குறவங்க தவிர பிராமணர்கள் மன்னர்கள் கிடையாது. சத்திரியன் நாடு ஆழ்வார், பிராமணன் வந்து அவருக்கு ஐடியா கொடுப்பார். சாணக்கிய பண்டிதர் பிராமணா, சந்திரகுப்த மௌரியா சத்திரியா, கடைசியா இருந்த அரசர் சந்திரகுப்த மௌரியா. சந்திரகுப்த மௌரியா அவருடைய வெற்றிக்கு பின்னாடி சாணக்கியாவுடைய நாலேஜ். சந்திரகுப்த மௌரியா சொன்னாரு, ஓ சாணக்கியா, உங்களுடைய ஆசீர்வாதத்தினால, உங்களுடைய வழிகாட்டுதலால நான் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறேன், உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க. உங்களுக்கு பெரிய அரண்மனை கட்டி கொடுக்கட்டுமா, பெரிய மாட மாளிகை, பெரிய சொத்து கொடுக்கட்டுமா? சாணக்கிய சொன்னாரு, நோ.
சந்திரகுப்தா, நான் என் டியூட்டி பண்ணிட்டேன், நீ உன் டியூட்டியை போய் பண்ணு. நான் என்னுடைய கடமையை செய்து விட்டேன், நான் உன்னை வழி காமிச்சிட்டேன், நீ அதன்படி நடந்துக்க. அவ்வளவுதான். பிராமணா மீன்ஸ் சிம்பிள் லிவிங், ஹை திங்கிங். பிராமண வாழ்க்கைனால எளிமையான வாழ்க்கை, உயர்வான சிந்தனை. இன்பம், பௌதிக வசதி, பேராசை, இதுக்கெல்லாம் இடமே கிடையாது. அன்னைக்கு பாருங்க, பிராமணர்கள் வீடு எப்படி இருந்தது? கோயிலுக்கு பக்கத்திலே இருக்கும், நீளமா ரயில் பட்டி மாதிரி இருக்கும் அக்ரஹாரம். அக்ரஹாரத்துல பெரிய பெரிய மாளிகை மாதிரியே வீடு கட்டி வச்சிருந்தாங்க. பிராமணர்கள் ரொம்ப எளிமையா வாழ்ந்தாங்க. ஒரு ஓட்டு வீடு தான் அக்ரஹாரம் சொல்லி, கோயிலுக்கு கோயிலுடைய பிரகாரத்திலே இருக்கும். நீளமா சோப்பு டப்பா மாதிரி இருக்கு வீடு. அது தூங்குறதுக்கு மட்டும்தான் வீடு. மீதி நேர பூரா பகவானுக்கு சேவை கோயில்ல. காலையில 4 மணிக்கு மங்களாரத்தி, அப்புறம் அபிஷேகம், பூஜை, நிவேதனம், அப்புறம் உச்சிகால பூஜை, அப்புறம் மாலையில பூஜை, அபிஷேகம், நிவேதனம், உற்சவம், தெப்போற்சவம், ரதோற்சவம், வசந்தோற்சவம். இப்படியே ராத்திரி தூங்குற மட்டும் தான் வீடு. இது எப்படி வழிபடணும், பகவான் எப்படி வழிபடணும், பகவானுடைய நாமத்துடைய மகிமை எல்லாம் சொல்லி கொடுத்தார். எப்ப அந்த தர்மத்தை நம்ம விலகணுமோ அப்ப எல்லாம் போச்சு. எவ்ரி திங் ஸ்பாயில், எல்லாம் போச்சு. அதனால கலியுகத்துல இதெல்லாம் சிம்டம். கலியுகத்தோட அடையாளம் பிராமணர்கள் தன் கலாச்சாரத்தை விட்டுட்டு என்ன பண்றாங்க, இந்த மாதிரி அசுர குணம் படைத்த தலைவர்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இந்த அசுர குணம் படைத்த தலைவர்களும் பிராமணர் தலைமையில ஏறி உட்கார்ந்துட்டு அவங்களே ஆதிக்கம் செலுத்துவாங்க. அதெல்லாம் கலியுகத்துல யார் தலைவரா இருப்பாரு? மிளேச்சாராஜன் ரூபினா. மிளேச்சானா பிராமணனோட கீழே, சாரி சூத்திரனோட கீழே. சூத்திரன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு பிராமணா, சத்திரியா, வைஷ்யா, சூத்ரா இதையே தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க. பிறப்பின் அடிப்படை நோ, பிறப்பின் அடிப்படையில் கிடையாது. குண கர்ம விபாகஷ. எந்த குணத்தில் இருக்காரு, எந்த தொழில் இருக்காரு. யார் ரொம்ப சோம்பேறி, சோம்பேறியா, உற்சாகம் இல்லாம புலன்ப வாழ்க்கையில மூழ்கி போயிருக்கும் சூத்திரன். தமோ குணம். ரஜோகுணம் பேராசை, பொறாமை, கர்வம், ஆணவம், செருக்கு, இதெல்லாம் ரஜோகுணம். அமைதி, பொறுமை, எளிமை, சகிப்புத்தன்மை, இது சத்துவகுணம். இந்த சத்துவகுணத்தில் இருந்தா பிராமணன், தமோ குணத்துல இருந்தா சூத்திரன். இப்படி குணத்தின் அடிப்படையில், குண கர்மா, என்ன குணம் என்ன தொழில், அதன் அடிப்படையில். இன்னைக்கு பிறப்பின் அடிப்படையில் அத சண்டை போட்டுக்கிறாங்க. அன்னெசரி, அன்வான்ட் ஃபைட், தேவையில்லாத சண்டை. இதெல்லாம் என்ன காரணம்? கலியினுடைய ஆதிக்கம் நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே இருக்கு. இதை தடுக்கிறதுக்கான வழி என்ன? இன்னும் 2-3 ஸ்லோகம் இருக்கு, அது போச்சு. கிம் க்ஷத்ரபந்தூன் கலினோபஸ்ருஷ்டான் தாஷ்டா நிவாதைர் அவரோபிதானி இதஸ்ததோ வாசன பான வாசக ஸ்நான யவோன்முக ஜீவலோகம். ஒரு 5 மினிட்ஸ்ல முடிச்சிடுறேன். கலியுகத்தின் ஆதிக்கத்தால் பேரளவையான நிர்வாகிகள் இப்பொழுது குழப்பம் அடைந்துள்ளனர். இதன் விளைவாக அவர்கள் அரசாங்க விவகாரங்களை எல்லாம் ஒழுங்கற்ற நிலையில் உள்ளாக்கியுள்ளனர். இதெல்லாம் நம்ம கண்கூடே பார்க்கிறோம். இந்த ஒழுங்கின்மையை குறித்து நீ இப்போது வருந்துகிறாயா? உண்பது, உறங்குவது, பருகுவது, உணர்வு கொள்வது போன்ற சட்டத்திட்டங்களை இப்பொழுது பொதுமக்கள் பின்பற்றுவதில்லை. எல்லாம் ரோட்லயே பண்றாங்க. நீங்க பெங்களூர் எல்லாம் போங்க, பெங்களூர், சென்னை எல்லாம் போங்க, ரோட்லயே ஆணு பொண்ணு எல்லா வேலையும் பண்ணிக்கிறாங்க. பார்க்ல, பீச்ல, ரோட்ல. விலங்குகளோட மோசமாயிட்டாங்க. இதுக்காக நீ வருத்தப்படுறியா? மேலும் இத்தகைய செயல்களை எந்த இடத்திலும் செய்யக்கூடிய சுபாவத்தையும் அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். அதனால் உன்னுடைய வருத்தம் இதுதான் காரணமா? இதெல்லாம் கலியுகத்துடைய சிம்டம் நம்ம பாக்குறோம். நாளுக்கு நாள் அரசியல் தலைவர் பூரா நாத்திகர்களாகவும் கடவுள் நம்பிக்கை சமய சார்பற்ற அரசுன்னு பேசுவோம். இப்ப பேசுறது செக்குலர் கவர்மெண்ட். சமய சார்பற்ற அரசுன்னு பேசிட்டு குறிப்பா சனாதன தர்மத்தையே குறை சொல்லுவோம். இந்துக்கள் அப்படி செய்கிறார்கள், சனாதனம் நீ எப்படி செய்கிறது, வேதங்களின் அப்படி. உனக்கு ஒண்ணுமே தெரியாதுடா, நீ படிக்கவே இல்லை. நீ மலைக்கு கூட ஸ்கூல் பக்கம் போல, நீ மலைக்கு கூட ஸ்கூல் பக்கம் போக உனக்கு எப்படி இதெல்லாம் புரியும்? ஏன்னா நீ படிக்கவே இல்லையே. அப்போ வீணா ஓட்டு வங்கிக்காக, காசுக்காக, பேருக்காக, புகழுக்காக, பதவிக்காக என்ன வேணாலும் பேச. இவன் சூதனோட கீழானவன் தான் இன்னைக்கு தலைவரா. அடுத்தது, யத்மாம்பதே பூரி பராவதார கிருதாவதாஸ்ரய ஹரே தரித்ரி அந்தர்கிதஸ்ய ஸ்மரதி விஸ்ருச்டா கர்மாணி நிர்வாண விளம்பிதானி. ஓ பூமி தாயே, பரமபுருஷன் பகவான் ஹரி கனமான ஒரு பாரத்தை குறைப்பதற்காகவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராக இந்த பூமியில் அவதரித்தார். இங்கு அவர் நிகழ்த்திய செயல்கள் அனைத்தும் திவ்யமானவையும் முக்திக்கான வழியும் அமைப்பதும் ஆகும். அவர் இப்பொழுது நீ இழந்து விட்டதால் அநேகமா செயலை பற்றி சிந்தித்து அவற்றின் மறைவுக்காக இப்பொழுது நீ வருந்துகிறாய் என்று நினைக்கிறேன். பகவான் இந்த பூமியில் இருந்தபோது பூமி பெரும் பாக்கியம் செஞ்சு, அனைத்து ஐஸ்வர்யம் இந்த பூமியில இருந்து. ஒருவேளை இந்த பகவான் இந்த பூமி விட்டு மறைஞ்சிட்டாருன்னு அதுக்காக நீ வருத்தப்பட்டு இருக்கிறியா?
இதம் மமாம் சக்ஸ்வதவாதி மூலம் வசுந்தரே ஏன விகர்ஷிதாசி காலேன வாதே பலினா பலியசா சுராச்சிதம் கிம் ஹிருதம் அம்ப சௌபகம். ஓ பூமி தாயே, நீ எல்லா செல்வங்களுக்கும் பிறப்பிடமாவாய். எதனால் இத்தகைய பலவீனமான ஒரு நிலையை நீ அடைந்தாயோ, அப்பெரும் துன்பத்திற்கான மூல காரணத்தை தயவு செய்து எனக்கு அறிவிப்பாயாக. மிகவும் சக்தி வாய்ந்தவரையும் தோல்வியடைய செய்யும் சக்தி வாய்ந்த காலத்தின் ஆதிக்கம்தான் தேவர்களாலும் பூஜிக்கப்பட்ட உனது செல்வங்களை எல்லாம் பலவந்தமாக பறித்துக் கொண்டிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். எப்படி இந்த கலியுகத்துடைய புராணம், கலியுக புராணத்தை சொன்னா விடிய விடிய இன்னும் ஒரு 10 நாளைக்கு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அரசியல் தலைவர் சரியில்லை, சினிமா நடிகர் சரியில்லை, பொதுமக்கள் சரியில்லை, பெற்றோர்கள் சரியில்லை, ஆசிரியர்கள் சரியில்லை, பிள்ளைகள் சரியில்லை, டாக்டர்கள் சரியில்லை, வக்கீல் சரியில்லை, ஆன்மீகவாதி சரியில்லை, கோயில் வியாபாரத்தலம், இப்படியே சொல்லிக்கிட்டே போலாம். இதுக்கு ஒரு முடிவே இல்லை. அப்ப என்ன சொல்லுது பாகவதம்? கலேர் தோச நிதிராஜன், ஓ நிதிராஜா, கலியுகத்துல குற்றங்கள் சமுத்திரம் போல இருக்கு. கலேர் தோச நிதிராஜன் அஸ்தி ஏகு மகாத்குணா, கலியுகத்துல குற்றங்களும் குறைகளும் சமுத்திரம் போல காணப்பட்டாலும் ஒரு நன்மை உண்டு. அது என்ன ஒரு நன்மை? இந்த கலியினுடைய தாக்கம், கலியுடைய தாக்கத்திலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ளும் ஒரே ஒரு நன்மை உண்டு. அது என்னது? கீர்த்தனாய கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம் விஜேத். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவான் நாமத்தை சொன்ன உடனே ஒருத்தர் கலியினுடைய தாக்கத்திலிருந்து விடுபட்டுருவாங்க. அதனால கலியுகத்துல இந்த கலியினுடைய தாக்கம் இதுல இருந்து நம்ம காப்பாற்றிக் கொள்ளணும். நம்ம குழந்தைகளை காப்பாற்றணும், நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும், இந்த சமுதாயத்தை காப்பாத்தினா அதுக்கு 2 வழிதான் இருக்கு. ஒன்று ஹரிநாமம், இன்னொன்னு பாகவதம். இந்த பாகவத தர்மம் மட்டும்தான் ஒன்னே ஒண்ணு. இந்த எருது ஒரு காலில் நிக்குது இல்லையா, இது பாகவத தர்மம் மட்டும்தான் இருக்கு. இந்த பாகவதம் மட்டும்தான் நமக்கு அடைக்கலாம். அதனாலதான் பிரபுபாதர் அமெரிக்கா போகும்போது இந்த பாகவத்தை எடுத்துன்னு போனார். ஹரிநாமம் பாகவதம் 2 தான் பிரபுபாதர் கொண்டு போனார். இதுதான் சைத்தன்ய போதனை. ஒவ்வொரு கிராமத்திலும் நகரத்திலையும் பாகவத மார்க்கம் கற்பிக்கப்படணும். என்னுடைய நாமம், பகவானுடைய நாமம் ஜபிக்கப்படணும், சைத்தன்யம் அப்படி நாமம் ஜபிக்கப்படணும். இந்த 2 தான் நம்மளே கலியுடைய தாக்கத்திலிருந்து காப்பாத்து. வேற வழியே கிடையாது. வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை. எல்லா டோர் ஷட் டவுன், லாக் பண்ணியாச்சு. ஹரே நாம ஹரே நாம ஐவகி கேவலம் கலோ நாஸ்தியவ கதிரன்யதா. கலியினுடைய தாக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு கலியினுடைய தாக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு ஹரிநாமத்தை தவிர வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை. 3 தடவை ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொன்னா அது ஆணித்தனமா சொன்னது. அதுக்கு மேல ஒரு ஹையர் அத்தாரிட்டியே கிடையாது. ஜட்ஜி கோர்ட்ல ஆர்டர் ஆர்டர் ஆர்டர், அதுக்கு மேல யாரும் பேசக்கூடாது, கம்ப்ளீட் சைலண்டா. அந்த மாதிரி சாஸ்திரம் பறைசாற்றுறது கலியினுடைய தாக்கம். இப்போ நம்ம ரோட்ல தாறு போடுறாங்க, இல்ல ரோட்ல முள்ள வெட்டி போட்டாங்க, நம்ம யாரை குறை சொல்ல முடியும்? பக்கத்து வீட்டுக்கார முள்ள வெட்டான் சண்டை போக முடியுமா? ஏப்பா என் ரோட்ல முள்ள வெட்டி போட்டேன்னு நான் செருப்ப மாட்டிக்கிட்டு போய்க்கணும், என்ன நான் காப்பாத்திக்கணும். ஆனா கலியுகத்துல யார்ட்டையும் சண்டை போட முடியாது. அதனால நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்வதற்கு, நம் குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு, நம் சமுதாயத்தை காப்பாற்றுவதற்கு இன்னைக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு பிரபுபாத இயக்கத்துல பாகவதம் படிக்கிறது, நாம ஜபிக்கிறது. இதை தவிர ஒரு வழியே இல்லை. இதை நாம் செஞ்சோம்னா கலியுடைய தாக்கத்திலிருந்து நாம் விடுபட்டு சீக்கிரம் பகவானுக்கு போயிடலாம். ஹரே கிருஷ்ண. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய்.